அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. பாசமா வேஷமா? இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தெரிந்தோ தெரியாமலோ நமது பக்தி காரியங்களில் வேஷத்தன்மையை வெளிப்படுத்துகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். யூதாசை போல ஆண்டவர் இயேசுவோடு இருந்து அவரோடு உண்டு உரையாடி அனைத்து கற்பனைகளையும் கற்றுத்தெரிந்த பிறகும் அவர் தன்னுடைய வேஷத்தன்மையிலிருந்து வெளிவரவே இல்லை. ஆக இன்று நாமும் ஆலயங்களுக்கு செல்லலாம், பக்தி காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் நமது உண்மையான ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற உண்மையான பாசத்தை வெளிப்படுத்துகிறதா, அல்லது ஒருவேளை நம்மை நல்லவர்களாக பிரதிபலிப்பதற்காக நாம் வேஷமிட்டு வாழ்கின்றோமா, போலித்தனமான ஆன்மீகத்தோடு வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, இது புனித வாரம், தவக்காலத்தில் மிக முக்கியமான வாரம். இந்த புனித வாரத்தில் நாம் புனிதமாய் வாழ, நம்முடைய பாவக்கரைகளை கழுவி வாழ அழைக்கப்படுகின்றோம். நல்ல பாவ சங்கீதனம் செய்வதற்கும் மண்டியிட்டு ஜெபிப்பதற்கும் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய போலித்தன்மையிலிருந்து, நம்முடைய போலித்தனமான ஆன்மீகத்திலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும் என்றால் மனித ஆற்றலால் முடியாது. இறை ஆற்றல் நமக்கு தேவை, இறை வல்லமை நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். எனவே அன்பு நெஞ்சங்களே, கண்களை மூடுவோமா, கரங்களை குவித்து சுய ஆய்வு செய்து பார்ப்போம். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் போலித்தனமான ஆன்மீகத்தோடு, போலித்தனமான பக்தி வாழ்க்கையோடு வாழ்ந்து வருகிறோமா என்பதை உணர்ந்தவர்களாய் ஒருபோதும் யூதாசை போல வாழாமல், மரியாவை, மகதலேன் மரியாவை போல பாவங்களுக்காக வருந்தி வாழ வரம் கேட்போம். இது வந்து நல்ல நேரத்திலே நம்முடைய பாவங்களுக்காக, குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி நொறுங்கிய உள்ளத்தோடு திருந்தி வாழ ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இறைவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இறைவனே, இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் தீயை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒளியே வா, உயிரே வா, அருளே வா, அன்பே நீ வா.
முன்னே நான் காண்கின்றேன். பணம் ஒன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும், அவலங்கள் நான் காண்கிறேன். அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம் கண் முன்னே நான் காண்கிறேன். பணம் ஒன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும், அவலங்கள் நான் காண்கிறேன். அன்பே என் மூச்சாகனும், அதுவே என் பேச்சாகனும், குணம் பார்க்கும் மனம் பூக்கனும், பணம் பார்க்கும் நிலை போகனும். அருளும் நீ பொருளும் நீ அனைத்தும் நீ என் நெஞ்சம் வா வா. ஒளியே வா, உயிரே வா, அருளே வா, அன்பே வா, ஒளியே உயிரே அருளே அன்பே நீ வா. ஒளியே வா, இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் அரசரே போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 12 இறை திருவசனங்கள் 1-11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள்,
ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆனால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார், நேர்மையாளரோடு ஆண்டவர் உறவு கொள்கின்றார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32வது வசனம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பாசமா வேஷமா நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற பக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை, நாம் பிறர் மீது கொண்டிருக்கின்ற பாசம் எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்கின்றதா அல்லது போலித்தனமாக இருக்கின்றதா என்பதை அலசி பார்க்கக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கிறார். அவர் நிறைய நேரம் சும்மாவே உட்காந்துருப்பார் ஆஃபீஸில். தனக்கு ஒரு வேலை வந்தால் கூட அதை ஊழியர்கிட்ட கொடுத்துட்டு தான் எப்பொழுதுமே பிஸியாக இருக்கிறது மாதிரி நடிப்பார். ஒரு நாள் அந்த மேனேஜரை பார்க்க ஒரு நபர் வந்திருக்கிறார். அவர் கதவு அருகே வந்ததை பார்த்த பிறகு தான் சும்மா இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிருமே நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்க, அந்த லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும்ல, அதில் ரிசீவர் எடுத்து, நான் தான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், ஹாஸ்டலில் வந்து 2C வந்துருச்சா, உடனே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். அப்போ அந்த கதவு பக்கம் நின்றவர், ஐயா சார் 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 எஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டுருக்கார். வெயிட் அப்படின்னு திரும்பியும் ஃபோன் எடுத்து, ஹலோ, யார், ஸ்டீவனா, அமெரிக்காவிலருந்தா, எஸ் எஸ், ஓகே, 4 crores, ஓகே, இமிடியட்லி, ஷுவர், டன் அப்படின்னு வச்சுட்டார். அப்புறம் எரிச்சலோட அந்த கதவு பக்கம் இருந்தவரை பார்த்து, என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் பாவம், ஐயா உங்களை பார்க்கலான்னு. என்ன, நான் தான் பிஸின்னு தெரியுமில்ல, அப்புறம் என்ன வந்து பார்க்கணும் சொல்லு அப்படிங்கிறப்ப, இல்லைங்க ஐயா, உங்கள் லேண்ட்லைன் வந்து கனெக்ஷன் விட்டு போச்சு, அதை ரிப்பேர் பண்ணணும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேலை செய்யாத அந்த ஃபோனை எடுத்துக்கொண்டு வேஷத்தோடு பில்டப் ஊட்ட அந்த மேனேஜரை மாதிரி தான் இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தடவை ஏகப்பட்ட வழிகளில் நம்ம என்ன செய்கிறோம், வேஷத்தோடு வாழ்கின்றோம், வேஷமிட்டு முகமூடி அணிந்து வாழ்கின்றோம். நமது சுயத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நாம் தயங்குகின்றோம். அன்பு இறை மக்களே, இன்றைய ஒரு அருமையான நற்செய்தியிலே வருகின்ற 2 நபர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவது நபர் மரியா. இந்த மரியாதான் மகதலேன் மரியாவா என்பது சந்தேகத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. எனவே இந்த மரியாவையும் தனது பாவங்களுக்காக அழுது விலை உயர்ந்த தைலத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அதை தடவி தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கழுவி அதனுடைய முடியினால் துடைத்த ஒரு அருமையான பெண்மணி. ஆனால் அதே நேரத்தில் அந்த தைலம் வீணாக போகிறது என்று சொல்லி வேஷத்தன்மையோடு தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்திய யூதாசு மறுபுறம். இந்த 2 நபர்களிட நம்ம அந்த யூதாஸை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு தமிழ் பழமொழி ஒன்று சொல்லுவாங்கங்க, கரிசனை கட்டிக்கிட்டு அழுவுதான், கட்டு சோறு புட்டுக்கிட்டு அழுவுதான் சொல்லுவாங்க. அதாவது கரிசனை கட்டிக்கிட்டு அழுவது, கட்டு சோறு புட்டு அழுவுதுன்னா, கரிசனை உண்மையிலே இல்லை, பாசமோ அல்லது இரக்கமோ உண்மைத்தனத்தில் இல்லை, ஆனால் தங்களுடைய வார்த்தையில் காமிப்பார்கள். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து, பாவம்ப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்று சொல்லி எந்தவித உதவியும் செய்யாமல் அப்படியே பரிதாபப்பட்டுட்டே போயிடுவாங்க. ஆக இந்த
யூதாஸ் இஸ்காரியோத்தையும் கூட தன்னுடைய பாசம், அதாவது ஏழை எளிய மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பை, பாசத்தை வெளிப்படுத்துவது போல சொல்றாரு. ஆனால் விவிலியத்தில் அது நன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தையும் அவர் திருடுவதற்காகத்தான் முயற்சித்திருக்கிறார். ஆக இன்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, அன்பு மக்களே, இந்த மரியாவை, தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி கண்ணீர் சிந்திய மரியாவை போல் நாம் நம்முடைய குற்றங்களை உணரக்கூடிய, நம்முடைய சுயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா? அல்லது இந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை போல ஆண்டவரோடு இருந்து, ஆண்டவரோடு பேசி, ஆண்டவரோடு பழகி, ஆண்டவரோடு உண்டு உரையாடி வாழ்ந்த ஒரு நபர் ஆண்டவரையே காட்டி கொடுக்கும் அளவுக்கு காத்து கொண்டு இருக்கிறான். ஆக அவனுடைய போலித்தனமான வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலும் கூட நாம் ஆலயத்திற்கு செல்கின்றோம், ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணை மேற்கொள்கின்றோம், ஒவ்வொரு நாளும் திருச்சபையால் ஜெபிக்கின்றோம் என்பதற்காக நாம் உண்மையிலேயே நல்லவர்கள், மனமாற்றம் பெற்றவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம்முடைய செயல்பாடுகளில் அதை காண்பிக்க வேண்டும். இன்று ஏகப்பட்ட நபர்கள் எங்களை போன்ற குருக்கள் நடத்துகின்ற ஜெபக்கூடத்திற்கு வருவாங்க. ரொம்ப அருமையாக சொன்ன உடனே எடுத்து படிப்பாங்க, நல்லா அருமையாக ஜெபம் செய்வாங்க, நிறைய நேரம் ஜெபம் செய்வாங்க, நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி செய்வாங்க, நிறைய இறை வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் அதே நபர் எப்படி குடும்பத்தில் இருக்கிறார் என்று கேட்க போனால் மிகவும் வருத்தமாக இருக்கும். தாறுமாறான வாழ்க்கை. ஆலயத்தில் இருக்கும் பொழுது பக்தியோடு, பணிவோடு, மிக அமைதியோடு, சாந்தத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் வீட்டிலே அதே நபர் எவ்வளவு மிருகத்தன்மையோடு இருக்கிறார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அன்பு மக்களே, இன்று இந்த 2 நபர்களோடு வேறு 2 நபர்களை நான் ஒப்பிடப் போகின்றேன். லூக்கா நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் வருகின்ற காணாமல் போன ஊதாரி மைந்தனும் அவனுடைய அண்ணனான காணாமல் போன மூத்த மகன். இந்த காணாமல் போன ஊதாரி மைந்தன் தெரிந்தே அறிந்தே பாவம் செய்தான். தந்தையுடைய அன்பை புறக்கணித்து சென்றான். தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்தான், அனைத்தையும் இழந்தான். ஆனால் ஆன்மாவை இழக்க அவன் விரும்பவில்லை. ஒன்றும் இல்லாத தன்மையில் சாப்பிடுவதற்கு அந்த பன்றிகள் சாப்பிடுகின்ற உணவு கூட இல்லையே என்ற தருணத்தில் தான் தன்னிலை உணர்கின்றான். அன்பு மக்களே, இந்த தவக்காலத்தில் நாம் 40 நாட்கள் மேல் கடந்து விட்டோம். யோசித்து பார்க்க வேண்டும், தன்னிலை உணர்ந்தவனாக நான் இருக்கின்றேனா? எனவேதான் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த 40 நாட்களில் உபவாசம் இருக்க நம்மை அழைப்பு விடுக்கின்றார்கள். உபவாசம் இருந்து தனிமையாய் ஜெபிக்கும் பொழுதுதான் நாம் வெறுமையை உணர முடியும், நம்முடைய நிலையை உணர முடியும். தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாக அந்த காணாமல் போன ஊதாரி மைந்தன் தந்தையிடம் திரும்பி செல்வதற்கு முடிவெடுக்கின்றான். இதுதான் நாம் அனைவரும் எடுக்கக்கூடிய முடிவு. இந்த தவக்காலத்தில் தந்தையிடம் திரும்பி போக வேண்டும், அவரோடு ஒப்புரவு செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். அன்பு மக்களே, ஃபுல்டன் ஷீன் என்ற அமெரிக்க நாட்டை சார்ந்த பேராயர் அற்புதமாக சொல்கிறார், நாம் வாழ்க்கையிலே கடவுளை விட்டு அகன்று போவதற்கு, தொலைந்து போவதற்கு 4 விதங்கள் உள்ளன. 1 காணாமல் போன நாணயம், 2வது காணாமல் போன ஆடு, 3வது காணாமல் போன ஊதாரி மைந்தன், 4வதாக காணாமல் போன மூத்த மகன். இதில் கடைசி 2 தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அவர் ரொம்ப அருமையாக சொல்லுவார், பேராயர் ஃபுல்டன் ஷீன் சொல்வார், காணாமல் போன நாணயத்தை போல நாம் கருவறையில் இருக்கும் பொழுது நம்முடைய தாயின் தூண்டுதலால் தாயினுடைய உணர்ச்சிகள் நம்மை பாதிக்கும். அப்படிப்பட்ட உணர்ச்சிகளாலோ அல்லது செயல்களாலோ நாம் பாவம் செய்திருந்தால் அதை கடவுள் மன்னித்து விடுவார், நமக்கு மீட்பு இருக்கிறது. அதே போல காணாமல் போன அந்த ஆட்டை போல சுய சிந்தனை இல்லாமல், நல்லது கெட்டது எதுன்னு தெரியாமல், பாவம் என்றே அறியாமல் சிறுவர் பருவத்தில் மற்றவருடைய தூண்டுதலால் நாம் பாவங்கள் செய்திருக்கலாம். அந்த பாவங்களையும் கடவுள் மன்னித்து விடுவார், நமக்கு மீட்பு உண்டு. அடுத்தபடியாக 3வதாக நாம் இந்த காணாமல் போன ஊதாரி மைந்தனம் என்று சிந்திக்கின்றோமே, இப்படிப்பட்டவர்கள் தெரிந்தே அறிந்தே பாவங்கள் செய்வார்கள், கடவுளை புறக்கணிப்பார்கள், பெரும் பாவிகளாக வாழ்வார்கள். ஆனால் அதன் பிறகு தன்னிலை உணர்ந்து தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி கடவுளிடம் மன்னிப்பை கேட்பார்கள். அப்படிப்பட்ட பாவிகளுக்கு கூட ஆண்டவர் மீட்பை கொடுக்க தயாராக இருக்கின்றாராம். ஆனால் இதற்கு பிறகு இந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை போல வாழ்ந்த காணாமல் போன மூத்த மகனை பற்றி நாம் இன்று சிந்திக்க வேண்டும். காணாமல் போன மூத்த மகன்
பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். இந்த மூத்த மகனை பற்றி, மூத்த மகனுடைய உண்மைத்தன்மை யாருக்கும் தெரியல. வேஷம் போட்டு வாழ்ந்திருக்கிறான். அவனை பற்றி அந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இருந்தா புள்ள இது மாதிரி இருக்கணும்ப்பா. அப்பாவுக்கு என்னமா கீழ்ப்படுகிறான், அப்பா சொன்ன பேச்சை தட்ட மாட்டேங்கிறான், அமைதியாக இருக்கிறான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறான். அன்பு மக்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், the sin can hide itself in the form of a virtue. பாவம் என்பது புண்ணியம் என்கிற போர்வைக்குள் தன்னை ஒளித்து கொண்டிருக்க கூடும் என்று கூறுகிறார்கள். புண்ணியம் கீழே அமைதியாக இருந்துட்டு அவங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்கிற புண்ணியம், ஆனால் உள்ள ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி பேரை கெடுக்கும்பாங்க. அதனால் அது மாதிரி தான் செஞ்சான் அந்த மூத்த மகன். தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தாமல் நடித்து கொண்டே இருந்திருக்கிறான், நடித்து கொண்டே இருந்தான். அதுக்கு அடுத்தபடியாக இறுதியாக கூட அவனை பாருங்க, தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரனோடு தன்னை ஒப்பிட்டு எப்பொழுதும் பொறாமையோடு வாழ்ந்து வருகிறான். தன்னுடைய சகோதரன் மீண்டும் வந்துவிட்டான், அவனுக்கு வாழ்வு கிடைத்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு தன்மை, ஏற்றுக்கொள்ள முடியல அவனால். பொறாமை, வஞ்சகம் அவனுக்குள்ள இருந்திருக்கு. அதே போல அன்பு மக்களே, யூதாஸ் இஸ்காரியோத்து எந்த அளவுக்கு இறுதி வரை மனம் மாறவே இல்லையோ, அதுபோல இந்த காணாமல் போன மூத்த மகனும் மனம் மாறவே இல்லை. இறுதி வரை தந்தை வீட்டில் அழைக்கின்றார், வா வா என்று அழைக்கின்றார், வற்புறுத்தி அழைக்கின்றார், இவன் உள்ளே செல்லவில்லை. ஃபுல்டன்ஷீன் சொல்கிறார், அமெரிக்க பேராயர் அருமையாக சொல்கிறார், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மீட்பு கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் ஆண்டவரையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஆண்டவர் மீட்பை கொடுக்க அழைக்கின்றார், அதற்கும் வராத தன்மை. ஆக இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தியில் வருகின்ற ஒரு போலித்தனமான வேஷத்தன்மையோடு வாழ்ந்த யூதாஸ் இஸ்காரியத்தை போல நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கத்தோலிக்க திருச்சபையில் பிளவுகள் வருவதற்கும், கத்தோலிக்க திருச்சபையில் நடக்கின்ற குறைகளை அம்பலப்படுத்தி இந்த திருச்சபையினுடைய பெருந்தன்மையை, இந்த திருச்சபையினுடைய ஒரு அற்புதமான பாரம்பரியத்தை கெடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோமா? யோசித்து பார்க்க வேண்டும். மாரியோ ஜோசப் என்ற ஒரு அருமையான போதகர், இஸ்லாமிய இனத்தை சார்ந்தவர், இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு அற்புதமான போதகராக இருக்காங்க. பிரசங்கம் சூப்பராக வைப்பார். அவர் சொல்றாரு, இன்று 6 விதமான தீய சக்திகள் இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையை உடைக்கக்கூடிய தீய சக்திகள். அது கத்தோலிக்க திருச்சபையில் வெளியில் இல்லை, மாறாக உள்ளே. ஒருவேளை குருக்கள் ஒரு சிலர் பலவீனத்தால் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திருக்கலாம். அப்பேற்பட்ட குருக்களால் காயப்பட்டவர்கள் இன்று தாயான் திருச்சபைக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். ஆக இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவோடு இருந்தார், ஆனால் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார். இன்று கத்தோலிக்க திருச்சபையோடு நாம் இருக்கிறோம். அன்பு மக்களே, வேதனையாக சொல்கிறேன், ஒரு குருவானராக வேதனைப்பட்டு சொல்கிறேன். நீங்கள் பள்ளி படிப்பு படிக்கிறப்ப கத்தோலிக்க திருச்சபை வேணும். உங்களுக்கு காலேஜ் படிக்கிறப்ப எல்லா உதவிகளையும் பெறுவதற்கு உங்களுக்கு கத்தோலிக்க திருச்சபை வேண்டும், ஃபாதர் வேணும், சிஸ்டர் வேணும். நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய சர்டிஃபிகேட் வேணும். எனக்கு இந்த பள்ளியில் கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கணும், நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் நல்ல லட்சக்கணக்கில் சம்பளத்தை வாங்கிட்டு கத்தோலிக்க திருச்சபையால் வளர்ந்தவர்கள் இன்று கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக வாதாடுகின்றார்கள், விவாதம் செய்கின்றார்கள், கத்தோலிக்க திருச்சபையை உதாசீனப்படுத்துகின்றார்கள். எத்தனையோ பேர் பிரிஞ்சு கூட வெவ்வேறு சபைகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஆக அன்பு மக்களே, மரியாவை போல, காணாமல் போன ஊதாரி மைந்தனை போல நாம் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆனால் இந்த யூதாஸ் இஸ்காரியத்தை போல, காணாமல் போன அந்த மூத்த மகனை போல கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய நபர்களாக நாம் வாழ்ந்து விடக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை நம்முடைய தாய், நம்மை தாளாட்டி சீராட்டி வளர்த்த, இந்த பக்தியில் வளர்த்தெடுத்த தாய். இந்த தாயை நாம் புறக்கணிக்கலாமா என்பதை யோசிப்போம். இன்னும் ஆழமாக சென்று ஒருவேளை நாம் போலித்தனமான ஆன்மீகத்தோடு இருந்தால் அந்த போலித்தனத்தை வேரோடு பிடுங்கி எறிவோம். போலித்தனமாக வாழ்கின்ற நபர்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. போலித்தனமாக வாழ்கின்ற நபர்கள் தலைவர்களாக மாற முடியாது. போலித்தனமாக வாழ்கின்றவர்கள் ஆன்மீக வழிகாட்டிகளாக மாற முடியாது.
இது எனக்கும் பொருந்தும் அன்பு நெஞ்சங்களே. எனவே உண்மைக்கு சான்று பகருங்கள், உண்மை உங்களை விடுவிக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்கிறார். எனவே ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து, அன்பு இயேசுவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் அந்த காணாமல் போன மூத்த மகனைப் போலவோ யூதாசு இஸ்காரியத்தை போலவோ வாழாமல் உண்மையான நேர்மையான பாசம் கொண்டு பக்தி கொண்டு விசுவாசம் கொண்டு வாழ வரம் அருள்வாய். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உமக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதம் உங்களுமான திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீ செய்துள்ளவும் இரக்கச் செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு நிலையினராய் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்க துணைவு கூர்ந்து முது திருமக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அழகையின் எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இதோ வரவிருக்கும் உமது உயிர்ப்பு பெருவிழா இந்த வையகத்திற்கு உண்மையான அமைதியையும் ஒற்றுமையையும் பெற்றுத் தருவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உண்மையின் வடிவாய் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுத்து போலித்தனமான ஆன்மீகத்தை வெறுத்தவர். இன்று நாமும் உண்மையாக நேர்மையாக வாழ அழைப்பு விடுக்கின்ற தேவன். இந்த அன்பு ஆண்டவன் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருளும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையின் தேவன், நேர்மையானவர். உண்மைக்கு புறம்பே யார் செயல்பட்டாலும் அவர்களை சாடுகின்ற தேவனாக இருந்தார். மத்திய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், நாம் மறைவுரை சிந்தித்தது போல போலித்தனமாக வாழ்ந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து சாடுகின்றார். போலித்தனமான எந்த விஷயத்தையும் கடவுள் விரும்புவது கிடையாது, மாறாக வெறுக்கின்றார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மக்களாக நாம் வாழக்கூடாது. ஆகவே அன்பு மக்களே, நாம் எப்படி ஒருவேளை பலவீனத்தோடு இப்படி போலித்தனமாக வாழ்ந்தால், நாம் அனைவருமே லூக்கா நற்செய்தியிலே 13வது அதிகாரத்திலே 6 to 9 வரை வருகின்ற அந்த அத்திமர ஓமையில் சொல்லப்படுகின்ற காய்க்காத அத்தி மரத்துக்கு ஒப்பாகும். எனவே அப்படிப்பட்ட அந்த அத்தி மரத்தை போல் காய்க்காமல் காய்த்து கனி கொடுக்காத அத்தி மரங்களாக வாழ்கின்ற மனிதர்களை பார்த்து ஒரு அருமையாக எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. அனைவரும் இணைந்து இந்த பாடலை கவனிப்போம். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள், தினம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழுகிறார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள், தினம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழுகிறார்கள். பார்ப்பதற்கு அந்த அத்தி மரத்தை போல சோலையோடும் செழிப்போடும் இருப்பார்கள்.
அதனால் அது கனி இல்லாமல் இருக்கும். அத்திமரத்தை போல இருப்பார்கள். பல வேஷத்தை போட்டு தங்களுடைய உண்மைத்தனத்தை மறைப்பதை மக்கள் பிறகு உணர்ந்து கொள்வார்கள். பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம். இயேசு ஆசையோடு கனியை தேடினால் ஏமாற்றம். பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம். இயேசு ஆசையோடு கனியை தேடினார் ஏமாற்றம். இப்படிதானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பலவேஷம். இப்படிதானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பலவேஷம். அத்திமரம் போல் அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள். தீனம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழுகிறார்கள். ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா உத்தமர் போல் நடிப்பாங்க. ஆனா உண்மையில இந்த அத்தி மரத்தை போலதான் காய்த்து கனி கொடுக்காத நபர்களாக இருப்பார்கள். அவங்க பேசுவதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். தேனை போல பேசுவாங்க, இறை வார்த்தையை பயன்படுத்தி பேசுவாங்க. ஆனா போடுவதெல்லாம் வேஷங்களா இருக்கும். போலித்தனமான ஆன்மீகத்தோடு இருப்பார்கள். ஊருக்குள்ளே உத்தமர் போல நடிப்பார்கள், ஆனால் உண்மையிலே அத்திமரம் போல் இருப்பார்கள். ஊருக்குள்ளே உத்தமர் போல நடிப்பார்கள், ஆனால் உண்மையிலே அத்திமரம் போல் இருப்பார்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். பேசுவதெல்லாம் வேதனைகள், போடுவதெல்லாம் வேஷங்கள். அத்திமரம் போல் அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள். தீனம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழுகிறார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள். தீனம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழுகிறார்கள். நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க, அறிவுரை சொல்லுவாங்க. ஆனா எல்லாவற்றையும் தங்களுடைய தற்புகழ்ச்சிக்காக செய்வார்கள். ஆக இவ்வளவு தான தர்மங்களை செய்தும் அதுல அன்பு இல்லை என்பதனால அவர்கள் செய்கின்ற அத்தனை காரியங்களும் வீணாகி விடுகின்றன. தற்புகழ்ச்சிக்காக, தற்பெருமைக்காக நாம் நல்ல காரியங்களை செய்கின்றோமா? ஊருக்கெல்லாம் உபதேசங்கள் செய்தாலும், வெறும் புகழுக்காக தான தர்மம் செய்தாலும், ஊருக்கெல்லாம் உபதேசங்கள் செய்தாலும், வெறும் புகழுக்காக தான தர்மம் செய்தாலும், அன்பு அதிலே இல்லை என்றால் வாழ்ந்து என்ன லாபம்தான். அன்பு அதிலே இல்லை என்றால் வாழ்ந்து என்ன லாபம்தான். அத்திமரம் போல் அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள். தினம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழுகிறார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள். தினம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழுகிறார்கள். இரு கரங்களையும் விரித்து நம்முடைய வெறுமையை உணர்ந்தவர்களாக, தன்னிலையை உணர்ந்தவர்களாக, நமது நிலையை உணர்ந்து இரு கண்களையும் மூடி முடிந்தவர்கள் முழந்தாளப்படி இட்டு செபிப்போம். இயேசுவே, ஆண்டவரே, போலித்தனமான ஆன்மீகத்தை, போலித்தனமான பாசத்தை, போலித்தனமான அன்பை நீர் வெறுக்கின்றீர். ஏதோ உமோடு இருந்து உமது கற்பனைகளை அனைத்தையும் கேட்டறிந்து உம்மை போல மாற எந்த முயற்சியும் எடுக்காமல் வேஷத்தோடு போலித்தனத்தோடு வாழ்ந்த யூதாசை அன்பு ஆண்டவரே உம்மால் கூட மீட்க இயலவில்லை. ஏனென்றால் அவர் போலித்தனமாக வாழ்ந்தார், தன்னுடைய உண்மை தன்மையை உம்மிடம் வெளிப்படுத்தவில்லை. இயேசுவே, ஒருவேளை நான் எனது வாழ்க்கையில் என்னுடைய மனித பலவீனத்தால் நடித்து வாழ்கின்றேனா? வேஷத்தன்மையோடு, போலித்தனத்தோடு, உம்மீது கொண்டிருக்கின்ற பக்தியிலும் கூட, உம்மீது கொண்டிருக்கின்ற பாசத்திலும் கூட, அன்பு இயேசுவே,
நான் ஒருவேளை போலித்தனமாக நடந்திருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை மட்டுமல்ல, என்னை சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இறை வார்த்தையை வாசிப்பதிலும் ஆலயத்திற்கு செல்வதிலும் தவறாது நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். ஆனால் எங்களுடைய உண்மை சுபாவத்தை நாங்கள் வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை பிறர் எங்களை பற்றி, எங்களது உண்மையை பற்றி தெரிந்து கொண்டால் எம்மை பற்றி தவறாக பேசுவார்கள், தவறாக எண்ணுவார்கள் என்று நினைத்து அன்பு ஆண்டவரே, அத்தி மரத்தை போல நாங்கள் கனி கொடுக்காத மரங்களாக வாழ்ந்து வருகிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாடுகளில் நாங்கள் பங்கெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். இனி வரும் நாட்களில் உம்முடைய பாடுகளில் நாங்கள் நினைத்து, ஒருவேளை மனித பலவீனத்தால் எங்களுக்குள்ளே போலித்தனமான ஆன்மீகம் இருந்தால் அந்த போலித்தனமான ஆன்மீகத்தை குளிதோண்டி புதைத்து உம்மோடு உயிர்க்கக்கூடிய, புது மாற்றம் பெறக்கூடிய, உருமாற்றம் பெறக்கூடிய, மனம் மாற்றம் பெறக்கூடிய அருளை எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றும் உள்ள உமது அருள் காவலால் காத்திட வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்துக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உண்மையான பக்தியோடும் உண்மையான பாசத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மனமே மனமே நீ திகைப்பது ஏனோ, உறவாய் உறவாய் உன் இயேசு உன்னோடு. மனமே மனமே நீ தயங்குவதேனோ, உறவாய் உறவாய் உன் இயேசு உன்னோடு. சோர்ந்திடாதே, உந்தன் கரம் பிடிப்பார், உன்னை தாங்கிடவே இயேசு வந்திடுவார். சோர்ந்திடாதே, உந்தன் கரம் பிடிப்பார், உன்னை தாங்கிடவே இயேசு வந்திடுவார். சோர்ந்திடும் வேளையில் துணையாய் வருவார், சோகங்கள் நீக்கியே மகிழ்வை தருவார். சோர்ந்திடும் வேளையில் துணையாய் வருவார், சோகங்கள் நீக்கியே மகிழ்வை தருவார். காரிருள் வேளையில் ஒளியாய் வருவார், கலக்கங்கள் நீக்கியே வழியை தருவார். காரிருள் வேளையில் ஒளியாய் வருவார், கலக்கங்கள் நீக்கியே வழியை தருவார். சோர்ந்திடாதே, உந்தன் கரம் பிடிப்பார்,
தாங்கிடவே இயேசு வந்திடுவார். சோர்ந்திடாதே, உந்தன் கரம் பிடிப்பார். உன்னை தாங்கிடவே இயேசு வந்திடுவார். மனமே மனமே நீ கலங்குவதேனோ, உறவாய் உறவாய் உன் இயேசு உன்னோடு. மனமே மனமே நீ தயங்குவதேனோ, உறவாய் உறவாய் உன் இயேசு உன்னோடு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.